புது பார்ட்டிஸ் ஏன் பொலிட்டிசைஸ் பண்ண விரும்புறாங்க? அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அப்பதானே உங்களுக்கு ஒரு புது கூட்டம் உங்களுக்கு வரும். பழைய கூட்டம் ஏற்கனவே பிரெயின் வாஷ் ஆயிடுச்சு. இப்ப பழைய கூட்டம் என்ன தப்புன்னு சொன்னாதானே புது கூட்டத்துக்கு ஆள் வரும். சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு தேவையில்லை. ஏன்னா பொலிட்டிசைஸ் எதுக்கு பண்ண பாக்குறீங்க? கூட்டம் சேர்க்கறதுக்கு. கூட்டம் அவங்களுக்கு தான் வேற வழியில சேர்ந்துருச்சு. அப்ப எதுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணணும்? So cinema plays a very important role in this society. அப்ப இதை நீங்க பைபாஸ் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் மட்டும் எப்படி பண்ண முடியும்? அவங்க என்ன விஜய் வந்து அண்ணாவை பத்தி பேசியும் காமராஜரை பத்தி பேசி அவங்க வந்திருக்கிறாங்க. விஜயோட டான்ஸை பத்தி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு அரை பாட்டில் பீரை குடிச்சுக்கிட்டு இவர் போட்ட ஆட்டம். 2 ஞானிகளே வந்து எதை பேசி பிரபலம் ஆறாங்க? அவங்க பேசினதை வச்சுதான் இந்த ப்ரோக்ராமும் பிரபலமா பேசிக்கிட்டே இவர் இதை இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காருயா, ஏதோ பாட்டு பாட போறாருன்னு டக்குன்னு அந்த கூட்டத்துக்கு அவர் மேலே போட்டு சுத்தி விளையாண்டான். பாரு தாவேக்க குஞ்சுகள் அவன் குஞ்சுகள் தான், அணில் குஞ்சுகள். நீ ஏதோ ஒரு குஞ்சு, அவன் ஏதோ ஒரு குஞ்சு. வணக்கம். நம்மிடையே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விருந்தினர் இருக்காரு. எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கரூருக்கு போனீங்களே, மணிப்பூருக்கு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மணிப்பூருக்கும் போய் கரூருக்கும் போனவர் ரொம்ப அரிதாக ஒருத்தர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் மிஸ்டர் கிறிஸ்டபர் திலக். நம்ம ஏற்கனவே அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். புதுவிதமான சிந்தனைகள், வரலாற்று ரீதியான தகவல், சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர், மிக சிறந்த பேச்சாளர். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நன்றி சார். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். நீங்க கரூர் போனீங்க சார். முதல் கட்டம் நீங்க பார்த்தது என்ன சார்? உங்களுக்கு ஆஸ் a செப்பரேட் ஹியூமன் பீயிங் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் வந்து ஒரு 2-3 நாள் அங்க எங்கள் கட்சி சார்ந்த ஒரு அந்த காசு வேலையை கொடுப்பதற்காக போயிருந்தப்போ கூட போயிருந்தேன். ஒரு பெரிய ஷாக் எல்லார் மத்தியிலையும் அங்கே இருந்துச்சு. எனக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீனை நான் பார்த்ததில்லை பர்சனலாக. ஏன்னா நாங்கள் இறங்கி ஒரு இடத்துல அந்த ஏரியாவில் பார்த்தா ஒரு 3-4 தெருவில் வந்து எல்லா இடத்துலையுமே வெறும் செருப்பாக கிடந்துச்சு. அப்போ நடந்த இன்சிடெண்ட்டை வந்து அந்த செருப்புகளை வச்சு விஷுவலைஸ் பண்ணுறப்ப அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது யோசித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம், ஏன்னா என்னுடைய லைஃப் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பக்கத்து ஊரில் இல்லைன்னா நம்ம ஊரில் பார்த்ததில்லை. ஸோ அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம ஊரில் இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்ற ஒரு ஷாக் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அது அந்த பேக்ரவுண்டில் தான் நாங்கள் வந்து இறந்து போனவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தோம். அப்புறம் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பேஷண்ட்ஸையும் போய் பார்த்தோம். அப்போ இதை பார்த்த பிறகு எனக்கு தோணுனது வந்து, ஓகே, இது வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு தலைவர் வந்தார், அதில் இப்படி பல பிரச்சனைகள் நடந்துச்சு, அது வந்து ரைட்டு தப்புன்னு சொல்லி இன்னொரு அரசியல் கட்சி பேசுது. அப்போ இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக மட்டுமே நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச், ஒரு பார்ட்டி பேஸ்ட் அப்ரோச் மட்டுமே வச்சு இதை பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா ஐ ஃபவுண்ட் தட் தி இஷ்யூ இஸ் மச் பிகர். அப்போ இதை வந்து ஒரு சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணதை திருப்பி 2-3 நாள் கழிச்சு வந்து நம்மளுடைய இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் பல பேர் கேட்குறப்ப அதை நான் உட்காந்து எழுதினேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸை பார்க்குறப்ப, அங்கே இறந்து போனவங்க வீட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் போய் ஆட்களை போய் பார்க்குறப்ப அவங்க எல்லாம் 15 வயசு 18 வயசு, இந்த அது பேர் என்ன, இந்த டவல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஆட்கள், ஜிம்மில் வேலை பார்க்குற பையன், ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு தாய் வந்து தான் பிள்ளைகளை 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் 3 பேருமே அதில் சிக்கி தவிர்த்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிசைஸ்ட் பீப்புளாக கிடையாது. இவங்க வந்து நம்ம பக்கத்து வீடு எதிர் வீடு மாதிரி ஆட்கள், எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள். இவ்வளோ நாள் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஹீரோ வந்து, ஒரு நடிகர் வந்து, நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் வந்து பக்கத்து தெருவுக்கு வராரு, ஃப்ரீயாக நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்த கூட்டமும் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பார்த்தது என்னென்னா, அதேமாரி
ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸு ஒரு 17 வயசு பொண்ணு, அதை பார்த்துக்கிறதுக்கு துணையா வந்து ஒரு 12 வயசு பொண்ணு உட்காந்துருக்கு. பக்கத்துல வந்து ஆள் அவ்வளோ நொடிஞ்சு போகக்கூடிய ஒரு வயசுல ஒரு பொண்ணு படுத்து கிடக்குது. அதனுடைய தாய் பக்கத்துல உட்காந்துருக்கிறாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர். இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து பொலிட்டிசைஸ்டா, இவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸ், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அங்க கேட்க முடியாது. ஆனா அதை பாக்குறப்ப இந்த 35 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு தலைமுறை, அதாவது நீங்க இப்ப அந்த ஜென்சி, ஜென் ஆல்பா, 2K கிட்ஸ், அப்புறம் மில்லியனம், இப்படி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹைஃபை டர்ம்ஸ் சொல்றாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த 35 வயசுக்கு கீழே அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா இல்லையான்றது கூட அடுத்த பிரச்சனை. இப்ப இந்த 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய சைக்காலஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்ப இவங்களை ஹேண்டில் பண்றோம். யார் ஹேண்டில் பண்றா? கவர்மெண்ட், போலீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், விசிகே, எந்த கட்சியா இருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்புறம் மீடியா, தி சோகால்டு மீடியாவில் இருக்கக்கூடிய சீனியர் லெவலில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏஜ் பிராக்கெட், இவங்க எல்லாம் 40 வயசு, 45 வயசு, 50 வயசுக்கு மேல இருக்காங்க. ஸோ இந்த குரூப்புக்கும் இந்த வந்து நின்ன குரூப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, கேப் இருக்கு. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்லாட்டி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான மனப்பான்மை இருக்கான்னு கூட நமக்கு தெரியல. அதாவது அந்த 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 கேப் வந்து நான் ரொம்ப விசிபிளா பார்த்தேன். அரசியல் கட்சிகள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல தலைவர்கள் வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. வந்து நின்ன கூட்டம் யாரு, அவங்களுடைய மனநலமா எப்படி இருந்திருக்கு, என்னவா இருக்கு அப்படின்றத வந்து யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லைன்னா புரிஞ்சுக்கணும்ன்ற முயற்சி இந்த அவசரத்துக்குள்ள எடுக்க முடியாது. பட் அதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றது, அந்த கேப் இருக்குன்றது தான். இப்ப இந்த பசங்கள்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா, ஏன்னா என் கூட வந்ததுல வந்து சில இளைஞர் காங்கிரஸ் நண்பர்களும் வந்தாங்க. இப்ப இளைஞர் காங்கிரஸ் மூலமா நான் வந்து சில அந்த கரூர்ல இருக்கிற சில இளைஞர் காங்கிரஸ் மக்கள்கிட்ட பேசினப்ப, அவங்க வந்து இந்த 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பூரா பூமர் அங்கிள்ஸ், பூமர் ஆன்டிஸ் தான் பேசுறாங்க. நம்மளுக்கு முன்னாடி அதை பகிரங்கமா பேசல, பட் அவங்களுக்குள்ள பேசுகிறவங்க அவே விடுங்கடா, அவங்க பூமர் அங்கிள், பூமர் ஆன்டி அப்படின்னு தான். ஸோ எங்க கலாச்சாரம் வேற, உங்க கலாச்சாரம் வேறன்றது இப்ப சமுதாயத்துல இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தனால இது வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பேசுவோம். இல்லைன்னா அவங்க வேற கிரகத்துல இருந்து வந்தவங்க மாதிரியும் நம்ம வேற. அதனாலதான் அவங்கள சீனியர்ஸ் எல்லாம் தற்குறின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த மாதிரி பிராண்டிங் தற்குறின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது இது நம்ம சமுதாயம், நம்ம சமுதாய பிள்ளைகள் வந்து இப்படி இருக்குன்றத நம்மளால ஓன் பண்ண முடியல. அவங்கள ஏலியனேட் பண்றாங்க. இப்ப இந்த கேப் இருக்கிறனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏலியனேட் பண்றாங்க. வடக்கன்ஸ், பீகாரிஸ், இல்லைன்னா ஒரிசால இருந்து வந்தவங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்ம ஏலியனேட் பண்ணி ஈஸியா அதை டிசோன் பண்ணிட்டோம். ஆனா வந்து இப்ப இவங்க யாரும் வடக்கன்ஸ் இல்லை, இது எல்லாம் நம்ம பக்கத்து தெரு வீட்டு பிள்ளைங்க, இல்லைன்னா என் சொந்தக்கார வீட்டு பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைகளா கூட இருக்கலாம், நம்ம பிள்ளைகளா கூட இருந்திருக்கலாம். இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு பீகாரி கல்ச்சர் இருக்கு, அப்ப இத வந்து யாரு கண்டுக்காம இருந்துட்டா, இதுக்கு யார் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது? அப்ப இது வந்து அரசியல் ப்ராப்ளம் கிடையாது, அரசியல் ப்ராப்ளம் மட்டும் இது கிடையாது, இட்ஸ் அ சோசியாலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து நான் ஒத்துக்கிட்டேன். மற்றவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களான்றது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இப்போ என்ன ஸ்டாண்டிங் நடக்குதுன்னா சார், ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துருச்சு. இப்போ யாரை பிளேம் பண்ணணும், யார் சிம்பத்தி எடுத்துக்கணும், இப்படிதான் அந்த கேம் ஓடுதே தவிர அந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன நம்ம எனேபிளிங் பண்றோம், எப்படி அவங்க கிட்ட லாங் டேர்ம் சேஞ்சஸ் கொண்டு வரணும்ன்ற பத்தி நீங்க சொல்ற மாதிரி அக்கௌண்டபிலிட்டியே இல்லை அதுல. இல்ல அது வந்து எப்பவுமே ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் நம்ம மேல பழி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் பேசுவாங்க. அது அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுமே
வந்து ஜென்ரலாக நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்ல பார்த்தது எப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் நல்லா நடக்கணும்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க எப்படின்னா, ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி தப்பிச்சுக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஓகே. திஸ் இஸ் குவைட் நேச்சுரல் அண்ட் தட் இஸ் ஹவு தே ஹவ் பீன் ஆல்சோ ட்ரெயின்ட். ஸோ ஐம் நாட் ஹியர் டு பிளேம் எனிபடி, பட் ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் தி சைக்காலஜி. இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப, இப்போ ராகுல்ஜி ப்ரோக்ராம் நடக்குது, சோனியாஜி ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொதுவா எப்படி சார் நடக்கும்? ஒரு இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது, ராகுல்ஜி, சோனியாஜி, விஜய்ஜி, யாரோ ஜி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்க, எங்க சொதப்பலாச்சு? இல்ல, அதுக்கு நான் வந்து லேட்டரா வரேன். இப்ப இந்த சோசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல கேப் அப்படின்றது ஒரு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் என்ன, இந்த 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இவங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு இந்த சமுதாயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ் இருக்கு. அது வந்து கடைசி 40 வருஷமா நடக்கல, சரி வேற நடக்கல. நான் வந்து அரசியல் ரீதியா நம்ம இங்க லோக்கல்ல சுத்தி பார்த்ததுல, நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கூட 2-3 காலேஜஸ்ல போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த குரூப்ஸ் எல்லாம் போய் பார்த்திருக்கேன். 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 70% ஆஃப் தி பீப்புள் வில் நாட் பி அசோசியேட்டட் வித் பாலிடிக்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸ். பாலிடிக்ஸ்னா உடனே நீங்க ஒரு கட்சி சார்ந்துன்னு கிடையாது, ஒரு அரசியல் சிந்தனை, ஒரு புரிதல், இது அடிப்படையே இருக்காது. மிச்சம் 30% இருக்கிற கூட்டத்துல பாத்தீங்கன்னா, அந்த குரூப்பை போய் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், ரொம்ப நாளா இன்ஃப்ளூயன்ஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் வந்து எஸ்எஃப்ஐ, லெஃப்ட் பேக்ரவுண்ட். அடுத்தது இந்த 2014 பிஜேபி ஆட்சி தீவிரமா வந்த பிறகு ஏபிவிபி வந்து தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு போய் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தவிர வந்து நாம் தமிழர் கட்சி அந்த ஏஜ் பிராக்கெட்ல அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மே 17 இயக்கம். இது தவிர விசிகே வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இருக்கிறாங்களோ இல்லையோ, இது இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வெளியில இருக்கிற ஆளுகள்கிட்ட, இந்து முன்னணியும் அப்படிதான். இந்த இன்ஸ்டிடியூஷனலுக்கு வெளியில இருக்கிற கூட்டத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ், சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூட அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இவங்க தான் பொலிட்டிசைஸ் பண்ண பார்த்துருக்காங்க. இதுல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அவங்க தேவ் பீன் சக்சஸ்ஃபுல், பெருமளவுக்கு சக்சஸ்ஃபுல் இல்லை. அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ் தே ஆர் நாட் இன்டு தி பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ். காரணம்னா அதுக்கு 2 விதம். நான் வந்து பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ் எதுக்கு, பவர் அட்டைன் பண்றதுக்குதா அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனுக்கு வந்துருச்சு. மக்களை நம்ம எஜுகேட் பண்ணணும், மக்களை விழிப்புணர்வோட வச்சுக்கணும்ன்றது லெஃப்ட் பார்ட்டிஸோடைய தாட் ப்ராசஸ். ஆனா மத்த கட்சிகள்லாம் வந்து எதுக்கு பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குதுன்னா, இங்க இப்படி ஒரு திருட்டு கூட்டம் இருக்கு, ஒரு முரட்டு கூட்டம் இருக்கு அப்படின்னா அவங்க போலரைஸ் பண்ணி நாங்க உங்களை இதுல இருந்து விடுவிக்கிறோம், அதுக்கு தான் பொலிட்டிசைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப இந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருந்த கட்சிகள் எல்லாமே வந்து அடுத்த தலைவர்களுடைய பிள்ளைகள், அவங்க அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க. they are already in power, so they don't have any need to politicize anybody. நான் அதிகாரத்துக்கு வந்துட்டேன், நான் இருக்கிற ஓட் பேங்க் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், ஓட் பேங்கை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பொலிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஓகே. இப்ப ஏற்கனவே நம்மளுக்கு ஓட் போட்டுக்கிட்டு இருந்தவனுடைய அடுத்த தலைமுறை வந்த பிறகு டைனமிக்ஸ் மாறுது. இப்ப இந்த அடுத்த தலைமுறை நம்ம சொல்ற பிள்ளைங்க தான் வந்து இந்த ஜென்சி, ஜென் ஆல்பா, இந்த மில்லியனம், 2K அது இதுன்னு சொல்றோம். நான் சொல்றது 35 வயசுக்கு கீழே இருக்கிற கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா அதனால இந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்ல வந்து இந்த தலைவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளுமே வந்து இந்த பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்து தடையா இருந்திருக்காங்க. அதை உடைச்சு நம்ம பொலிட்டிசைஸ் பண்ணணும்னு ஒரு முயற்சி எடுத்தவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கு தான் இளைஞர் காங்கிரஸ் வந்து நம்ம தேர்தல் மூலமா கொண்டு வரோம். ஓரளவுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் திருப்பியும் காங்கிரஸ் மாதிரி 140 வருஷத்துக்கு கட்சியினுடைய பல ஃபோர்ஸஸ் வந்து பிளே பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் நான் மற்ற மாநிலங்கள், நான் ஒரு 10-15 மாநிலங்கள்ல வேலை பார்த்துருக்கிறேன். தமிழகம் வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்டு, ஒரு சமூக நீதியின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். இது எல்லாமே 100% கரெக்ட். மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் பார்த்தது
அம்பேத்கர் வந்த பிறகு தலித்துகள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது நிறைய மாநிலங்கள்ல இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, கர்நாடகால இருக்கு, ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. ஆனா இந்த பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க பாத்தீங்களா, தே ஃபார்ம் தி மெஜாரிட்டி ஆஃப் தி சொசைட்டி. பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 40% இருந்து 55-60% வரைக்கும் வேரி ஆகும் மாநிலத்துக்கு மாநிலம். அந்த பேக்வர்டு கிளாஸ் எம்பவர்மெண்ட், பேக்வர்டு கிளாஸ் அதை வந்து எஜுகேட் பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான், மெட்ராஸ் பிரசிடென்சியில தான். 1910லயே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கு முன்னாடியே நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணினதே வந்து ஒரு பேக்வர்டு கிளாஸ் எம்பவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான். அப்புறம் நான் பிராமின் அசோசியேஷன் சொல்லி ஒருத்தங்களை ஒதுக்கி வைக்கிற பேரை வந்து நம்ம வைக்க கூடாதுன்றதுக்காக அப்படின்னா வேற என்ன பேர் வைக்கணும்னு தேடுறப்பதான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஜஸ்டிஸ்ன்னு ஒரு பேப்பர் இங்கிலீஷ், அந்த பேரை தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய பேசிக் ஃபோக்கஸ் வந்து பேக்வர்டு கிளாஸ் எம்பவர்மெண்ட், பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன். ஸோ இந்த பேக்வர்டு கிளாஸ் கான்சியஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒரு மெஜாரிட்டி ஒரு சொசைட்டில பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஆரம்பிச்சு அப்புறம் பெரியார் வந்து ஊருக்கு போய் வண்டி கட்டி அவருடைய லாங்குவேஜ்ல எஜுகேட் பண்ணிருக்கிறார். ஸோ 1940கள்ல இருந்து 1960 வரைக்கும் பொலிட்டிசைஸ் ஆயிருக்கு. யாரு? பெரியார் பிளஸ் திராவிட கழகம் பிளஸ் திமுக பிளஸ் அப்ப இருந்த காங்கிரஸ்லயுமே வந்து இது இவங்களுடைய எஃபெக்ட்னால அவங்களும் தே ஆல்சோ ஹேட் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் திஸ் பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ். பட் அதுக்கப்புறமேட்டு திராவிடியன் பார்ட்டிஸ் கொஞ்சம் ஸ்டேபிளா வந்த பிறகு, எம்ஜிஆர் சீனுக்குள்ள வந்த பிறகு இந்த பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ் வந்து நின்றுச்சு. இதுல இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து 1980s தான் நினைக்கிறேன், காலேஜுக்குள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் வந்துருச்சு. அது வந்த பிறகு இது மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. அது அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த 1970s 80sல இருந்து சயின்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் கோர்சஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங், இதுக்கு வேல்யூ. காரணம் என்னன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தவங்க, தலித் சமுதாயத்துல இருந்து வந்தவங்க வந்து சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கிவ்ஸ் யூ மச் மோர் ஸ்கோப் டு எலிவேட் யுவர் செல்ஃப் எக்கனாமிக்கலி. ஸோ இந்த ட்ரெண்ட் உள்ள வந்த உடனே லிபரல் ஸ்டடீஸ் வந்து ஒதுங்கிருச்சு. அப்ப லிபரல் ஸ்டடீஸ் ஒதுங்கிருச்சுன்னா நீங்க வந்து சோசியாலஜி, ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, ஹியூமனிட்டிஸே மொத்தமா அடி வாங்கிருச்சு. அப்ப ஹியூமனிட்டிஸ வந்து யார் மூலமா நம்ம கத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டோம்? சினிமாக்காரங்க. சினிமா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு ஹிஸ்டரி. தூய தமிழ்ல சுத்த தமிழ்ல யார் ஓங்கி பேசுறாங்களோ அதுதான் உண்மை. இப்படி ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டு நான் இப்ப என்னோட ஜெனரேஷன்ல அதுலதான் ஊறி வந்திருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ பெரியார் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி who has politicized the state, particularly the backward classes, which has not happened in anywhere in the country. Later on அவங்க வந்து இந்த யாதவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், இவங்கெல்லாம் அப்புறமேட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி அதை பேக்வர்ட் கிளாஸ் மூவ்மெண்டா கொண்டு வரலாம் வச்சுக்கோங்களேன். பட் பெரியார் வந்து இதை ரிசர்வேஷன் பேஸ் பண்ணிலாம் பண்ணலாம். அவர் வந்து இந்த பிராமினிசம் அப்படின்ற கான்செப்ட், ஆன்டி பிராமினிக்கல் ஒரு ஃபோர்ஸா தான் இதை டெவலப் பண்ணி, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிராமினிக்கல் ஆர்டர், அந்த பிராமினிக்கல் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா இதுக்கு சீக்கிரமா மாறிடும். காரணம் என்னன்னா அவரு 1940 50 பொலிட்டிசைஸ் பண்ணதுனுடைய மொமெண்டம்லயே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஆனா இதுக்கு அப்புறமேல இது தாக்கு பிடிச்சி நிக்குமா நிக்காதான்றது ஒரு பெரிய கேள்வி. சோ இப்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த ஏபிவிபி, நாம் தமிழர், புது பார்ட்டிஸ் தான் பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு யோசிக்கும். பிகாஸ் தே ஹேவ் டு கிரியேட் அ நியூ. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண. புது பார்ட்டிஸ் ஏன் பொலிட்டிசைஸ் பண்ண விரும்புறாங்க? அவங்களுக்கு என்ன கிடைக்குது அதுல? அப்பதானே உங்களுக்கு ஒரு புது கூட்டம் உங்களுக்கு வரும். ஏற்கனவே பிரெயின் வாஷ் ஆயிடுச்சு. இப்ப பழைய கூட்டம் என்ன தப்புன்னு சொன்னாதானே புது கூட்டத்துக்கு ஆள் வரும். அது சரி. இப்ப இந்த பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ் வந்து ஓரளவுக்கு சீமானோ, திருமுருகன் காந்தி இவங்க எல்லாம் ஓரளவுக்கு பண்ணாங்க.
பட் சீமானுடைய ட்ராக் வேற டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்ச பிறகு அவர் ஆமாக்கறி, ஆட்டுக்குட்டி, இந்த கறி அந்த கறி எல்லாம் சொன்ன பிறகு இந்த மெயின் பொலிட்டிசைசேஷன் சீரியஸா உள்ள வந்த கிரௌடு வெளியில போயிட்டாங்க. இந்த பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ் வந்து செலிபிரிட்டிஸ்க்கு தேவையில்லை, சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு தேவையில்லை. ஏன்னா பொலிட்டிசைஸ் எதுக்கு பண்ண பாக்குறீங்க? கூட்டம் சேர்க்கறதுக்கு. கூட்டம் அவங்களுக்கு தான் வேற வழியில சேர்ந்துருச்சு. அப்ப எதுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணணும்? அப்ப இப்ப இந்த பொலிட்டிசைசேஷன் ப்ராசஸ் வந்து இந்த 40 வருஷத்துல இங்க சரியா நடக்காதனால அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப நீங்க வந்து ஒரு சினிமா ஸ்டார் எமர்ஜிங் இல்லைன்னா இது இப்படி இருக்கு. ஒரு சினிமா ஸ்டாருக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் ஆசை வரத்துக்கே இந்த லேக் ஆஃப் பொலிட்டிசைசேஷன் தான் காரணம். அப்படி நீங்க சொல்ல முடியாது. நிறைய சினிமா ஸ்டார்ஸ்க்கு கூட்டம் சேருது, ஆனா அவங்க ஏன் அரசியலுக்கு வரல? அது வேற. சில பேருக்கு பெர்சனலாவே இது பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அத வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தட் இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் கமிட்மெண்ட். ஸோ இப்ப இதனுடைய இந்த பொலிட்டிக்கலைசேஷன் ப்ராசஸ் நடக்கல. அப்ப என்ன நடந்திருக்கு? இப்ப இந்த 70% which is not politicized அவங்களுக்கு வந்து நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இந்த குலத்தொழில் பேக்ரவுண்ட நம்ம வந்து மாத்தி ஒரு நார்மல் எஜுகேஷனல் பேட்டர்ன், நீங்க சொன்னீங்க, நீங்க அடிக்கடி பேசுவீங்கல்ல மெக்கலைஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அது அந்த சிஸ்டம் வந்தா கூட நம்ம வந்து என்ன பண்றோம்? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஓரளவுக்கு எம்ப்ளாய் ஆன பிறகு என்டர்டெயின்மெண்ட், இது 3 மட்டும் தான் நம்மளுடைய. அவர் எஜுகேஷன் இஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அண்ட் ஆஃப்டர் யூ கெட் எம்ப்ளாய்மெண்ட் then you relax, chill, entertain. 6 days you work, ஒரு நாள் நீ வந்து சினிமா பார்க்க போயிடலாம். ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட். இங்க இருக்கக்கூடிய சீப் என்டர்டெயின்மெண்ட் என்னது? சினிமா. அப்ப ரெண்டாவது நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹாஸ் பீன் தி ஹப் ஃபார் தி சவுத் இந்தியன் சினிமா. ஆமா, கரெக்ட். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ we have a strong legacy of movie making. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சினிமா வந்து ஹாஸ் பிளேட் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரிவிடியன் பாலிடிக்ஸ். இங்க வந்து என்னுடைய குடும்பத்துல இருக்க சீனியர்ஸ்டே, இவங்க பெரியப்பா அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப உட்காந்து பேசினப்ப, அவர் அமெரிக்கன் காலேஜ்ல தான் படிச்சாரு. அவங்க படிக்கிற காலத்துல மதுரையில திமுகவினுடைய கூட்டமே எப்படி நடக்கும், மாநாடு எப்படி நடக்கும்னா, முன்னாடி யானையில எம்ஜிஆர் உட்காந்துருப்பாரு, பட்டு ஜிப்பா போட்டு. அதுவும் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் தான். சினிமா மாதிரியே தான் ஒரு பிரம்மாண்டத்தோட நடக்கும். இது அப்படியே நடந்திருக்கு. ஒரு யானை மேல உட்கார்ந்து அந்த கருப்பு சிவப்பு டிஎம்கே கொடியை பிடிச்சிட்டு இவர் இப்படி ஆட்டி வருவார். மக்கள் வெள்ளம் வந்து அவரை பாக்குறதுக்கு வரும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இந்த பார்ட்டியோடைய ஃபங்க்ஷனரிஸ் எல்லாம் கொடி எல்லாம் பிடிச்சி அதுக்கு பின்னாடி ஒரு சேரியட் மாதிரி, ஒரு சேரியட்ல அண்ணாவும் கலைஞரும் வருவாங்க. இது அவர் சொன்னது. இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து சீனியர்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். இதுக்கு வந்து நம்ம பெரிய புத்தகம் எழுதி நம்ம படிச்சு இது விஷயத்தை சேகரிக்க முடியாது. சோ அப்பயே சில ஆப்டிக்ஸ் இருந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால இதை வந்து திருப்பி ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அப்ப அவங்களுக்கு விஷுவல்ஸ் அப்பயும் ஒரு ஆழமான சிந்தனையை நம்ம போய் கருத்தை எடுத்து போய் சொல்றதுக்கு ஒரு சினிமா கிளாமர் தேவைப்படுது பட்டிருக்கு. அப்புறம் சோ பேசிக்கலி எம்ஜிஆர் வாஸ் தி கிரவுட் புல்லர் ஃபார் டிஎம்கே. தென் லேட்டர் ஆன் there were differences of opinion between கலைஞர் and எம்ஜிஆர், they fell apart. இதெல்லாம் அடுத்த அப்புறமாட்டு அது வேற கணக்கு. சோ இது ஒரு முக்கியமான அரசியல். இப்பதான் அந்த பிரச்சார ஊர்தி. அப்ப வந்து யானையிலே வருவாங்க. அப்ப அவர் யானையில வந்தாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து பாலிவுட் எடுத்துங்க, டாலிவுட் எடுத்துங்க, இல்லைன்னா மத்த எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல 7 கோடி. இதை வெளியில எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50 லட்சம் பேர் சேர்த்துக்கலாம். புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு 7.5 கோடி பாப்புலேஷனுக்கு தமிழ்நாட்டுல தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற பணம் வந்து வெரி ஹியூஜ். இப்ப நீங்க ஹிந்தி பெல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்,
பீகார், இது மாதிரி பல ஈவன் நார்த் ஈஸ்ட்ல நான் பாக்குறேன், அங்கேயும் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பாக்குறாங்க பாக்குறாங்க. ஹிந்தி தான் என்டர்டெயின்மெண்ட். பட் தமிழ் கம்யூனிட்டிக்கு மட்டும், தமிழ் பேசக்கூடிய தமிழர்களுக்கு மட்டும் எங்க உலகத்துக்கு எங்க போனாலும் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் கேட்டரிங். அப்ப இது பெர் கேபிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஹை. நீங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை 7.5 கோடி போட்டீங்கன்னா இங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அப்ப இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போடுவாங்க? ஏன் போடுறாங்க? அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாம போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்ப இந்த 70% வந்து அவங்களுக்கு வந்து இந்த சினிமா மூலமா தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே கத்துக்க பாக்குறாங்க. மத்த சேனல்ஸ் வந்து மத்த புத்தகம் படி அதெல்லாம் வந்து சிந்தனையாளர்களும் அறிவாளர்களும் உங்களை மாதிரி ஆட்கள் படிக்கிறது. எங்களை மாதிரி ஆட்கள் அதிகபட்சம் என்ன செய்யறது? நீங்க பேசுறதை எடுத்து நாங்க கேட்டுக்குவோம். இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு சப்ஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு 1008 ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. 5 பேஜ் படிச்சா போதும். நீங்க 500 பேஜ் படிக்க தேவையில்லை. இது மாதிரி ஷார்ட்கட் வச்சிருக்காங்க. இது மாதிரி எஜுகேட்டட் கிளாஸ்க்குள்ளே ஷார்ட்கட் இருக்கு. அப்ப எஜுகேஷனை ரொம்ப தூக்கி பிடிக்காத கூட்டம் எப்படி யோசிக்கும்? அவங்களுக்கு ரீல்ஸ் தான், அந்த 2 நிமிஷம் ரீல்ஸ்க்குள்ளதான் யூ ஹேவ் டு எஜுகேட்ன்ற மாதிரி இன்னைக்கு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்ப வந்து சோ லைஃப் ஸ்டைல் இது எப்படி இருக்கு? அவங்க காலையில இருந்து வேலைக்கு போறாங்க சார். அவங்க எல்லாம் get educated, get employed, and then entertainment. When you are getting employed, along with it you have all your இது அது பேர் EMIs. இது மிடில் கிளாஸ் ஸ்ட்ரக்சர். நான் சின்ன வயசுல மதுரையில வளர்றப்ப ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை நான் ரொம்ப பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த கம்யூனிட்டி, சௌராஷ்டிரா கம்யூனிட்டி. அவங்க வந்து அந்த கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அந்த தறிய பேஸ் பண்ணி தான், சேலை நெய்கிற தறி. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கடுமையா உழைப்பாங்க. உழைச்சு முடிச்சுட்டு 5 மணிக்கு குளிச்சு முடிச்சு கிளீனா ட்ரெஸ் பண்ணி 6 மணிக்கு சினிமா தியேட்டர்ல போய் உட்காந்துருவாங்க. வாரத்துக்கு 3 நாள் சினிமா பார்த்தே ஆகணும் அவங்களுக்கு. ஏன்னா தட் இஸ் ஒன்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவுட்லெட். அத வந்து நீங்க என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் அவுட்லெட். எல்லாரும் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் கரெக்டா போய் ஜம்முன்னு போய் உட்காந்து ஒரு சினிமா பார்த்துட்டு வந்துடுவாங்க. அது எம்ஜிஆர் படமா இருக்கும், சிவாஜி படம், என்ன படம் ஓடினாலும் அந்த கூட்டம் போயிடும். போயிட்டு வந்தாதான் 6 நாளும் அவங்க வேலை பார்க்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. சோ அவங்க வந்து நம்ம சாதாரண கூலிகள் சொன்னோம்னா ஐடி கூலிகள். ஐடி கூலிகள் என்ன பண்றாங்க? பெங்களூர்ல 5 நாள் வேலை செய்துட்டு 2 நாள் சினிமா பாக்குறாங்க. சினிமான்னு நான் சொல்ல மாட்டேன். அதுல ஒரு சிலர் ஆரோக்கியமா 5 கிலோமீட்டர் மராத்தான் ஓடுறது அது இதுன்னு வச்சிருக்காங்க. இப்ப வந்து சூப்பர் ஸ்டார் படம் சென்னையில ஓடுது, புது படம், பெரிய படம். உடனே என்ன பண்றாங்க? 250-300 பேர் சேர்ந்து ஒரு ஃபுல் ஃபிளைட்டை புக் பண்றாங்க. எங்க? பெங்களூர்ல இருந்து. யாரு? ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க தான் மேக்சிமம். அங்க இருந்து அத ஒரு பெரிய ஆரவாரமா எடுத்துட்டு இங்க வராங்க. இங்க வந்து இங்க இறங்கி படத்தை பார்த்துட்டு திருப்பி அதே ஃபிளைட்டை ஃபுல்லா புக் பண்ணி திருப்பி இங்க இருந்து கிளம்பி அங்க போய் இறங்குறாங்க. இத நீங்க என்ன கணக்குல சேர்ப்பீங்க? படிச்சவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் கிடையாது. பொதுவா அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய சுவாரஸ்யமே சினிமால இருந்தா பாருங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுறவரை சாதாரணமா பாக்குறீங்க, டாக்ஸி ஓட்டுறவரை வந்து ஏசி காரை ஓட்டுறவங்க அதோட கொஞ்சம் கூட பாக்குறீங்க, பிளைட் ஓட்டுறவரை வேற மாதிரி பாக்குறீங்க. ஆனா எல்லாருமே வண்டி தான் ஓட்டுறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அந்த அந்த வண்டி ஓட்டுறதுக்குன்னு கூடிய ஃபேட்டிக், சைக்காலஜி எல்லாமே சேம் தான். ஒன்லி தி மிஷின் விச் யூ ஆப்ரேட் டிஃபர்ஸ். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்ப இந்த ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு 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 ஸ்ட்ரக்சர் உருவாயிருச்சு. இதுக்கு சினிமா வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இப்ப இது வந்து இண்டிவிஜுவல் லைஃப்குள்ள சினிமா எவ்வளவு ஒரு என்ன பங்கு வகிக்கின்றதுன்னு இப்ப நம்ம பேசியிருக்கிறோம். பட் அஸ் அ சொசைட்டி, நம்ம சொசைட்டில சினிமாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத இப்ப நம்ம இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்கணும். இதுல என்னன்னா, இப்ப வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ஆஸ்பிரேஷன்ஸ் உருவாகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கன்சூமரிஸ்ட் கார்பரேட் வேர்ல்ட்ல வந்து டெவலப்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் பேஸ்ட் ஆன் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆல்சோ. ஹவ் யூ செட் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஹவ் யூ மூவ் டுவர்ட்ஸ் அக்காம்ப்ளிஷிங் தட் ஆஸ்பிரேஷன் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய முக்கியம். இப்ப நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் எங்க இருந்து வருது? சினிமால இருந்து வரும்.
புரியுதா? ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து பரவாயில்ல. இந்த இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து படிச்சு டாக்டர் ஆயிருக்கு. நானா அதை பார்த்து ஆஸ்பயர் பண்ணது இப்போ 20% இருக்கும். 80% எதை பார்த்து ஆஸ்பயர் பண்ணுது? சினிமா கல்ச்சர். அதுக்காக சினிமா தப்பு, அது சினிமா வந்து ரியாலிட்டியை பிரதிபலிக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல வரலாம். எந்த ஐடியாவா இருந்தாலும் சினிமான்ற வெஹிக்கிள் வழியா தான் வர ஏன்னா அது வந்து டிஎம் 1950கள் 60கள்லயே அது ஒரு மேஜர் சேனலா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா அதனால ஆஸ்பிரேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல், ஹிஸ்டரி, சோசியாலஜி, அப்புறமேட்டு சோசியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து சினிமா மூலமா ஃபீட் பண்ணாதான் நம்ம வந்து அதை உள்வாங்கிக்கிறோம். ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு பெண்மணியுடைய பிரச்சனை இல்லைன்னா ஒரு இந்த சென்னை சில்க்ஸ் மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்குள்ள இருக்க காதல், இது எல்லாத்தையுமே சினிமாவில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அது வந்து போய் ரீச் ஆகும். நீங்க ஒரு தலித் பிரச்சனை இல்லைன்னா ஒரு அதையும் சினிமால சொன்னதான் சார் ரீச் ஆகுது. அதுக்கு ஒரு பாட்டு வச்சு அதுக்கு ஒரு சூர்யாவோ இல்லாட்டி அதுக்கு ஒரு விஜயோ அதுக்கு ஒரு யாரோ ஒருத்தவங்க நடிச்சாதான், இல்ல ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு நல்ல ஸ்கூல் கான்செப்ட் அதுக்கு ஜோதிகா நடிச்சாதான் நீங்க வந்து அதை இந்த கான்செப்ட் போய் நீங்க தள்ள முடியும். புரியுதா? அததான் ரஞ்சித் என்ன பண்றாப்புல, ரஜினியை வச்சு சில விஷயங்களை சொன்னாதான் இதை போய் தள்ள முடியும் அப்படின்ட்டு ரஜினியை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நம்ம டிபெண்டபிலிட்டி ஆன் கம்யூனிகேட்டிங் ஆஸ்பிரேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல், ஹிஸ்டரி, இது எல்லாமே வந்து இது மூலமா தான். அப்ப தட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் யுவர் மேஜர் காம்பனன்ட் இன் எஜுகேட்டிங் வாட் எவர் யூ வாண்ட் டு எஜுகேட். இப்ப இதை தவிர இந்த லாஸ்ட் 15-20 இயர்ஸ்ல நம்மளுக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு. இப்போ சோசியல் மீடியானா அதுலயே பல பிளாட்ஃபார்ம் இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இது அதுன்னு. இப்ப இருக்கிற இந்த 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ட்விட்டர்ல பெருசா பாக்குறது இல்லை. எல்லாமே இன்ஸ்டாகிராம் இது. அப்ப டிஜிட்டல் கண்ணு வழியா பாக்குறது வீடியோஸ் மூலமா தான் they want to get educated. இப்ப இன்னும் இது வந்த பிறகு 24/7 கான்செப்ட் வந்துருச்சு. நீங்க வந்து 25/7க்கு வந்து கண்டென்ட் எங்க இருந்து ஜெனரேட் பண்ணுவீங்க? குவாலிட்டி கண்டென்ட் எவ்வளவு கிடைக்கும்? அப்ப என்ன பண்ணுவீங்க? சினிமாவை கட் பண்ணி நீங்க ஃபீட் பண்ண வேண்டியதா. இப்ப வந்து நீங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண விஷயத்தையே ரொம்ப ஒரு ஜாலியா சொல்லணும்னா அதுக்கு வந்து நம்ம பேசுறதையும் பேசிட்டு டக்குன்னு அதுக்கு வடிவேல் இப்ப நான் சொல்லக்கூட இல்ல, நீங்க உடனே வடிவேல்னு வரீங்க பாத்தீங்களா? அப்ப வடிவேலை பொறுத்த மட்டும் அவரு எல்லா இன்சிடென்ட்டையும் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து அவருடைய காமெடிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. பட் நீங்க எந்த கருத்தை சொல்லணும்னாலும் இப்ப நீங்க வடிவேல இல்லாம நீங்க ஒரு மெய்மை வந்து நீங்க மீமை வந்து கிரியேட் பண்ண முடியல. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க கண்டென்ட் ப்ரொவைடர்ஸா இருக்காங்க. அப்ப 24/7க்கு நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு பார்பர் கடைக்கு போறீங்க, நல்ல சூப்பரா ஏசி இருக்கு, அவங்களுக்கு என்ன 24 மணி நேரமும் பாட்டு ஓட்டணும். பாட்டு ஓட்டணும்னா என்ன பாட்டு ஓட்டுவீங்க? சினிமா பாட்டு தான் ஓட்டுவோம். சினிமா பாட்டு என்ன பாட்டு ஓட்டுவீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பாட்டு ஓட்டுவோம், கொஞ்சம் ஓட்டுவாங்க. யங்ஸ்டர்ஸே இன்னைக்கு காலையில பாக்குறேன், என்னுடைய ஃப்ரெண்டோடைய பையன் நண்பர் இருக்கிறாப்புல, அவரே வந்து பாத்ரூம்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காப்புல. ஒரு அனிருத் பாட்டு ஓடுது, அடுத்த பாட்டு வந்து இளையராஜா பாட்டு தான் ஓடுது. என் நீனிய பொன்னிலாவே அப்படின்னு ஒரு பாட்டு ஓடுது. எனக்கு வந்து என்னடா இது இந்த ஜெனரேஷன், காரணம் என்ன? அங்க கண்டென்ட் இல்ல. அப்ப கண்டென்ட் 24/7 கண்டென்ட்டுக்கு இன்னைக்கு நம்ம இளையராஜா வச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, he is able to அவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு நம்ம அதையே உருட்டி இந்த பிட்டு அப்படியே அந்த பிட்டு. ஸோ நீ வந்து மியூசிக்கு நீ வந்து ஒரு ராகத்தையோ ஒரு இதையோ ஈஸியா புரிய வைக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம்? இந்த பாட்டு வந்து அந்த ராகம், நம்ம எங்க போறோம்? திருப்பி சினிமாக்கு தான் போறோம். கரெக்ட். அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்டாவே இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப சோ சினிமா பிளேஸ் a very important role in the society. அப்ப இத நீங்க பைபாஸ் பண்ணிட்டு பாலிடிக்ஸ் மட்டும் எப்படி பண்ண முடியும்? அப்ப பாலிடிக்ஸ் சினிமா தான் பிளேஸ் an important. அப்ப இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து இப்ப இதுல இன்னொரு பெரிய விஷயம் வந்து சினிமா கேரக்டர்ஸ். What kind of an example do they set? Okay. That plays in the next important. Okay. That is a major question. இப்ப நான் போன மாசம் நான் எங்கேயோ உட்காந்துருக்கப்ப பார்த்துட்டு இருந்தேன், இவரு இசைஞானி இளையராஜாக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தும். அந்த பாராட்டு விழா வந்து தமிழக அரசு தான் அதை நடத்துச்சு.
இவர் முதல்வரும் இருந்தாரு, துணை முதல்வரும் உட்காந்துருக்காங்க. ம். அந்த ப்ரோக்ராம்ல ஹைலைட் என்னது? அவருக்கு அந்த பாராட்டு விழா பாராட்டு. நடந்துச்சு. ஆ. அதுக்கு வந்து ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தாரு, கமலஹாசனும் வந்தாங்க, எல்லாம் பேசினாங்க. அதுக்கு அடுத்த நாள் அது சன் டிவி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். Okay. அந்த அடுத்த நாள் அவங்க சன் டிவி ஏதோ ட்ரெய்லர் ஓட்டுறப்ப ம். அந்த ட்ரெய்லர்ல மிக முக்கியமான காம்போனன்ட் என்ன? அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சாங்கன்றதா? ஒரு 1/2 பாட்டில் பீரை குடிச்சுக்கிட்டே இவர் போட்ட ஆட்டம் இதுதான். Okay. அப்ப ஒரு 75 வயசான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் 80 வயசான இசைஞானியும் ஒரு தமிழக அரசு நடத்துற பாராட்டு விழா கூட்டத்துல என்னத்தை பேசுறாங்க? இத நாங்க அவங்க தப்பு ரைட்டுன்னு சொல்றதுலாம் இல்ல, கடைசில இதுதான் யதார்த்தம். அப்ப நீ வந்து ஞானி, 2 ஞானிகளே வந்து எதை பேசி பிரபலம் ஆறாங்க? அவங்க பேசினதை வச்சுதான் இந்த ப்ரோக்ராமும் பிரபலம் ஆகுது. புரியுதா? அவருடைய சிம்பனிக்காக பாராட்டு விழா, அந்த சிம்பனி எல்லாம் விட்டுட்டாங்க. சிம்பனி உங்களுக்கு புரியாதுல்ல, அவங்களுக்கு புரிஞ்சது கரெக்ட். அப்ப நான் அப்ப இந்த சீனை பாருங்க. அதே மாசத்துல விஜய் நடிகர் விஜயோட கூட்டத்துல சாம் டேனியல் வந்து என்டிடிவி அவர் வந்து அவர் பேர் என்ன, விஜயுடைய அந்த ஏதோ ஒரு மாநாட்டிலே இதுலயோ போய் நிக்கிறாரு. நின்ன உடனே அவர் வந்து டிபிக்கல் இந்த கன்வென்ஷனல் ரிப்போர்ட்டிங் ஸ்டைல்ல வந்து இங்கிலீஷ்ல நிலவுல கடமுடன் பேசிட்டு இருக்காரு. டுடே வி ஹேவ் சோ அண்ட் சோ அப்படி சுத்தில 4 தாவக பசங்க. அவங்க எல்லாம் யாரு, என்ன வயசு? 15 வயசு 20 வயசு அப்படி இருக்கும். அவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு துண்டா போட்டுக்கிட்டு ஜாலியா ஒரு கார்னிவல் ஃபெஸ்டிவல் மூட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டா வைப், அதான் வைப். அவங்க என்ன, விஜய் வந்து அண்ணாவை பத்தி பேசியும் காமராஜரை பத்தி பேசி அவங்க வந்திருக்கிறாங்க. விஜயோட டான்ஸை பத்தி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க கிரிக்கெட் மேட்சுக்கு போறீங்க, கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஒரு டிவி ரிப்போர்ட்டர் அந்த கூட்டத்துக்குள்ள, ஒரு அமக்களத்தோட இருக்கிற கூட்டத்துக்குள்ள போய் எப்படி இன்டர்வியூ பண்ணுவீங்க? நீங்களும் ஒரு தொப்பிய மாட்டிக்குவீங்க, நீங்களும் ஒரு ஜெர்சியை மாட்டி ஊன்னு சொல்லி குதிச்சுதானே நீங்க போய் இன்டர்வியூ கேட்பீங்க. அங்க போய் நீங்க ரொம்ப சோபரா இல்ல. அதே மாதிரிதான் இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க வந்து அணுகணும். பட் நம்ம எப்படி அணுகுறோம்? சீரியஸா போய் ஏதோ ஜெனீவால எக்கனாமிக் ஃபோரம்ல போய் இவர் ஏதோ பெரிய வேர்ல்டு லீடர்ஸோட இன்டர்வியூ பண்ற மாதிரி டுடே வி ஹேவ் டு டஸ்புஷன். அந்த பசங்க என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே இவர் இதோ இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காருயா, ஏதோ பாட்டு பாட போறாருன்னு டக்குன்னு அந்த குண்டத்துக்கு அவர் மேலே போட்டு சுத்தி விளையாண்டான். பாரு தாவேக்க குஞ்சுகள் வந்து இப்படி இருக்கு. அவன் குஞ்சுகள் தான், அணில் குஞ்சுகள். நீ ஏதோ ஒரு குஞ்சு, அவன் ஏதோ ஒரு குஞ்சு. சரி, 2 பேரும் யோசிக்கல. சோ பட் அப்படி இப்படி அவங்க வந்து ஏதோ ஒரு ஆள் வெளியாளுன்ற மாதிரி இன் குரூப் அவுட் குரூப்னு கொண்டாடுறது. நம்ம அரசு ஒரு பாராட்டு விழாலேயே சினிமா சார்ந்தவர்கள் இப்படிதான் பேசியிருக்காங்க. இல்ல அதை வந்து நான் தப்பா எடுத்துக்கலாம். அவங்க 2 பேர்த்துக்கு அரசியல் பண்ண தேவையில்லை. அவங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில பார்த்தவங்க. அவங்க எது பேசினாலும் கண்ணதாசன் மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதை பேசிட்டு போயிடலாம். பட் அது எக்ஸாம்பிளா யார் எடுத்துக்க போறா? இளைஞர்கள். ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது ஒரு ப்ரோக்ராம் அந்த பள்ளி கல்வித்துறையில இருந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த அதை நானும் பார்த்தேன். அதுல காலையில இருந்து ஒரு மாநாடு மாதிரி எல்லா ஸ்கூல் சில்ட்ரனையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. உங்களை மாதிரி பல பேர் படிச்சு மேல வந்தவங்க எல்லாத்தையும் காமிச்சாங்க. கடைசியிலான ஹைலைட் ஆனது இது, இந்த சினிமா டைரக்டர்ஸை கூட்டிட்டு வந்து சிவகார்த்திகேயன், வெற்றிமாறன், மிஷ்கின் இவங்க வந்து பேசுறதுதான் அவங்க பேசுறது தப்புன்னு நான் சொல்லல. சரி, அவங்க நல்லா தான் பேசினாங்க. அவங்களுக்கு கூடிய புரிதலுக்கு அவங்க, ஆனா அதுதான் ஹைலைட். அதனால நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னா கூட சினிமாக்காரங்களை வச்சுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இல்ல நீங்க வந்து எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக இருந்தாலும் அவங்கள வந்து ஈஸியா நீங்க சைட்லைன் பண்ணோம்னா, பக்கத்துல ஒரு சினிமாக்காரங்களை கொண்டு வச்சீங்கன்னா மேட்டர் க்ளோஸ். அது சரி. நீங்க வந்து பெரிய அறிவாளிகள் சிந்தனையாளர்கள்லாம் பேசுறதுக்கு இருப்பாங்க கூட்டத்துல. அவங்களுக்கு முன்னாடி குஷ்புவும் வந்திருப்பாங்க. குஷ்பு பேசி இறங்கி போன பிறகு கூட்டம் போயிடும். காலி சேரை பார்த்துதான் அவங்க பேசணும். காரணம் என்னன்னா, நாம் அறிவாளிகளா இருந்தாலும் நம்ம ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறவங்கள நம்ம என்னவா ஆக்கி வச்சிருக்கோம். இது வந்து இந்த சினிமா கலாச்சாரத்தினுடைய அவுட்புட்.